सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். மனத்திலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய், அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபெல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள், தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாது என்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாது என்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாது என்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாது என்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாது என்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாது என்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாது என்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமியம்மா. யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாள் மரியாள் இயேசுவினை.
உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னிமரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான கேப்ரியலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும், மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும், ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை, தாவீதின் அரியணை அலங்கரிப்பான், உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ, யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெல்லாம் சுபம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே, நாவரண்டு போனதே தாகத்தினாலே, நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே, பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, வெல்கவே வெல்கவே வெல்கவே, மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திருவயிற்றிலிருந்து உதித்தானே மீண்டும். மாட்டுக்கொட்டில் தான் அவனின் ராஜமண்டபம், கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார்.
உலகம் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. ஹல்லேலூயா மெஸ்ஸியா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடையர் தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது. கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை என்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன் நாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை. மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். தேவனின் அருளால் மூவரும் மனதில் நடந்திட போவதை அறிந்தாரே. இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலே தான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தாலான ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார், தர்மம் வாழ்கவே.
இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினான். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: மகிழ்வோடு உரைத்தது புனித ஆவி, தேவனை நம்புங்கள் மாந்தர்களே. 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவன் அன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார்: விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள். அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டு மானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை,
தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன: என்ன உண்ண கூடும், நாளும் எதனை அருந்த கூடும், என்ன அணிய கூடும் என்று எண்ணி வருந்திடாதே, நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே. உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன், உடையை காட்டிலும் மேன்மை தேகம். ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவை சமைக்குமோ, பசியாலே வாடுமோ? சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள், அவை உழைக்குமோ, ஆடைகள் நெய்யுமோ? காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில், காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாரானோ? ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார். எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை களைந்திடும் மானிடரே. நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும், இன்றைய செயல் முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும், உள்ளத்தில் துயர் வேண்டாம். மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே. உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள். கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் 5 மீன்கள் 2 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர், கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற குஷ்டத்தில் வாடியோர், கைகால் விளங்காத மாந்தரெல்லாம், ஊமையர் செவிடர் திருப்பரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார், தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார், இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை தொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தில் மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த கண்ணீர் மீது நடந்தாரே, தன் மகிமையை புரிந்திடச் செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும், வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நல
ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க, அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள், பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும், டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவான், அன்னைக்கு மகளே விஷமாவாள். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி, கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும், தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும், ஆயிரம் தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ, தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி விரைவார்கள். தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார், அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை இப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே, ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு. நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள். இது கல்லறை காண செல்லும் நீ. யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவண்ணா இரவு, இந்த இரவு இது மறக்கவண்ணா இரவு. சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேலந்த சொந்தங்கள் ஏது? அந்த தேவனின் திவ்ய ரூபம், அவன் கருணை தரும்
கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார். இது அப்பமில்லை, அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார். இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள். இது நான் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான். அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு, நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாய் யூதா, எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி, எண்ணம் போலே அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள், யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளி என்று, பெரிய வெள்ளி என்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரிமேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ
இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர் சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார் ஜெகம் தாழ முடியவில்லை ஐயா எங்கள் சேசையா வானிலிருந்து வந்த மேசையா ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புல்படுதல் முறையா அங்கு பாருங்கள் தேவா துன்பம் கொண்டவும் அன்னை அழுவதை பாருமையா உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டும் ஐயா ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர். தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையே வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓ தேவனே எந்தன் தந்தையே, என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே, இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை கிழிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே. மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தானென அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார்.
இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார். அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
நேரம் யாவும் தீந்தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது La 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 la. மலர்களே இதோ இதோ வருகிறார் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி அர்த்தஜாமங்களில் அந்த காமன் குயில் சங்கீதம் தாலாட்டுமோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ் மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ் இளமாலையில் மலர் மேடையில் பொன் வண்டின் நாதஸ்வரம் எங்கள் கல்யாண நாள் இன்று மேகங்களும் போட்டி போகின்றன மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும்
पुष्परागं चक्रवागं रत्नहारं दिव्यरूपं चन्द्रलोकं सप्तगीतम् पुष्परागं चक्रवागं रत्नहारं दिव्यरूपं चन्द्रलोकं सप्तगीतम् இன்னும் என்ன சொல்ல உன்னேலி கொண்ட வண்ணம் செங்காழம் பந்தாட்டம் நீயாடும் கோலங்கள் இன்னும் என்ன சொல்ல உன்னேலி கொண்ட வண்ணம் செங்காழம் பந்தாட்டம் நீயாடும் கோலங்கள் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் என்பனேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் என்பனேசன் இன்னும் என்ன சொல்ல உன்னேறி கொண்ட வண்ணம் உல்லாசம் கொண்டாடும் என் கூந்தல் எண்ணங்கள் நம் கல்யாணம் முடிந்தது ஆவணியில் என் கைகூடப்படவில்லை தாவணியில் நம் கல்யாணம் முடிந்தது ஆவணியில் என் கைகூடப்படவில்லை தாவணியில் கட்டுப்பாடோ சுகம் தட்டுப்பாடோ நாம் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடு पुष्परागं चक्रवागं रत्नहारं दिव्यरूपं चन्द्रलोकं सप्तगीतम् பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் என்பனேசன் இன்னும் என்ன சொல்ல உன்னேறி கொண்ட வண்ணம் உல்லாசம் கொண்டாடும் இங்கே 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 இன்ப உலகங்களின் எல்லை இங்கே இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே உலகங்களின் எல்லை இங்கே இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே Happy birthday.
என்னும் தாமரை கண்ணமதில் தேன் மழை சின்னஞ்சிறு பூநகை சிந்துகின்ற மேனகை பாடும் பண்ணோடுதான். உன்னை அழைத்தது ஆசை நெஞ்சம், தன்னை மறந்தது தோகை கொஞ்சம். நல்ல இளமையின் வேகம் இங்கே, உள்ள வீணையின் ராகம் அங்கே. சொன்னது கிட்ட வந்த சென்றல எட்டி எட்டி சென்றது ஏக்கம் என்னாவது, ஏக்கம் என்னாவது. அத்தை பெற்ற பிள்ளையோ அல்ல அல்ல கண்மணி, மெத்தையிடச் சொல்வதோ என்ன இந்த பொன்மணி, மோகம் கொல்லாதது. பிறந்தது நீதான் கொஞ்ச, நாணம் பிறந்தது நான் தான் கெஞ்ச. கன்னி மலருக்கு நானா தென்றல், மஞ்சள் நிலவுக்கு நானா மேகம். இன்ப உலகங்களின் எல்லை இங்கே, இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே, இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே, இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே. இங்கே 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 இன்ப உலகங்களின் எல்லை இங்கே, இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே, இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே, இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே. உலகங்களின் எல்லை இங்கே, இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே, இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே, இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே. மஞ்சள் வண்ணம் வாங்கனி மின்னலிடை மோகினி முத்து மொழி பைங்கிளி கத்தி வரும் பூங்கொடி ஆடும் உன்னோடுதான், ஆடும் உன்னோடுதான். கன்னி என்னும் தாமரை கண்ணமதில் தேன் மழை சின்னஞ்சிறு பூநகை சிந்துகின்ற மேனகை பாடும் பண்ணோடுதான். உன்னை அழைத்தது ஆசை நெஞ்சம், தன்னை மறந்தது தோகை கொஞ்சம். நல்ல இளமையின் வேகம் இங்கே, உள்ள வீண
கொள்ளாது. அத்தை பெற்ற பிள்ளையோ அல்ல அல்ல கண்மணி நத்தையிடச் சொல்வது என்ன இந்த பொன்மணி மோகம் பொல்லாதது. மங்கள் பிறந்தது நீதான் கொஞ்ச, மானம் பிறந்தது நான் தான் கெஞ்ச. கன்னி மலருக்கு நானா தென்றல், மஞ்சள் நிலவுக்கு நானா மேகம். இன்ப உலகங்களின் எல்லை இங்கே, இரவில் மலர்ந்திருக்கும் முல்லை இங்கே, இனிய மொழி பேசும் கிள்ளை இங்கே, இனிமை இனிமை அது கொள்ளை இங்கே. காத்திருக்கி மாப்பிள்ள காத்திருக்கான் தோப்புல, காத்திருக்கி மாப்பிள்ள காத்திருக்கான் தோப்புல, உன் முகத்தை பார்க்கல மல்லியப்பூ பூக்கல. ஆசை மலர் பூத்திருச்சு, நேரம் வந்தாச்சு, பொய் செய்தி வந்தாச்சு. காதலுக்கு பேதமில்லை, பாதை மீது யாரும் இல்லை, அஞ்சாதே. காத்திருக்கும் மாப்பிள்ளை காத்திருக்கான் தோப்பிலே, என் முகத்தை பார்க்கலே மல்லியப்பூ பூக்கலே. கேணிக்குள்ளே தண்ணி இல்ல வானம் பார்க்குதே, ஆடி வெள்ளம் கூட வந்தா நாணம் பார்க்குதே. சூரிய பூத்தாமரையை என்ன கேட்குதோ, யாரும் இல்லா வேளையிலே சின்ன பார்க்குதோ. கேணிக்குள்ளே தண்ணி இல்ல வானம் பார்க்குதே, ஆடி வெள்ளம் கூட வந்தா நாணம் பார்க்குதே. சூரிய பூத்தாமரையை என்ன கேட்குதோ, யாரும் இல்லா வேளையிலே சின்ன பார்க்குதோ. தேக மலர் காத்திருக்கு வந்து வந்தாச்சு, பூச்செண்டு என்னாச்சு, ரோஷமுள்ள வாசமுள்ள நேசமாக நெஞ்சில் வந்து கொஞ்சாடு. காத்திருக்கும் மாப்பிள்ளை காத்திருக்கான் போக்கிலே, முகத்தை பார்க்கலே மல்லியப்பூ பூக்களே. ஆவணிக்கு ஐப்பசி மேல் கோபமாகுமா, ஆடை கட்டும் காத்தினுக்கு நாணம் போகுமா. தாமரையை வண்டு வந்து சண்டை போடல, ஆசை கொண்டு பேச வந்தா காது கேட்கல. ஆவணிக்கு ஐப்பசி மேல் கோபமாகுமா, ஆடை கட்டும் காத்தினுக்கு நாணம் போகுமா. தாமரையே வண்டு வந்து சண்டை போடல, ஆசை கொண்டு பேச வந்தா காது கேட்கல. சோலையிலே பூ பறிக்க மாலை வந்தாச்சு, ஒரு வேளை வந்தாச்சு. தேடி வச்சு நாள் குறிச்சா தேடி வந்து மேடை கட்டிக்கொள்ளாதோ. காத்திருக்கு மாப்பிள்ள
காத்திருக்கந்தப்புல உன் முகத்தை பார்க்கல மல்லிகைப்பூ பூக்கல ஆசை மலர் பூத்திருச்சு நேரம் வந்தாச்சு செய்தி வந்தாச்சு காதலுக்கு சேதமில்லை காதை மீது யாரும் இல்லை அஞ்சாதே ராத்திருக்கு மாப்பிள்ள காத்திருக்கான் தோப்புல முகத்தை பார்க்கலே மல்லிகைப்பூ பூக்கலே ராத்திருக்கு மாப்பிள்ள காத்திருக்கான் தோப்புல உன் முகத்தை பார்க்கல மல்லிகைப்பூ பூக்கல அன்னையெனும் வார்த்தையிலே தாலாட்டும் கேட்கிறது அன்னை என்று சொல்வதிலே ஆனந்தமாயிருக்கிறதே அன்னை அவள் ஞாபகத்தில் உயிருக்குள்ளே பூக்கிறதே உயிருக்குள்ளே பூக்கிறதே அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் திரிகிறதே அழகு எனும் வார்த்தையிலே அன்னை நெஞ்சம் இருக்கிறதே இனிமை எனும் வார்த்தையிலே அன்னை முகம் தோன்றுதே வசந்தம் எனும் வார்த்தையிலே அன்னை நடை உள்ளதே மௌனம் என்ற வார்த்தை அன்னை அவள் வாய்மொழியே தியானம் என்ற வார்த்தை அன்னை அவள் பொன்மொழியே அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் திரிகிறதே வார்த்தை தன்னை அன்னை மனம் வாங்கும் இன்பம் என்னும் வார்த்தை மட்டும் அன்னை விரல் காட்டும் நிலவொளி எனும் ஒரு வார்த்தை அன்னை விழி வீசிடுமே அறவழி எனும் ஒரு வார்த்தை அன்னை மொழி பேசிடுமே நேசம் பாசம் என்பது இரு வார்த்தை நேசம் பாசம் என்பது இரு வார்த்தை இவை ரெண்டும் அன்னை உள்ளம் அதில் ஒன்றாய் வாழ்கிறது இவை ரெண்டும் அன்னை உள்ளம் அதில் ஒன்றாய் வாழ்கிறது அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறதே
வார்த்தைதானே அன்னை அவள் வேதம், மென்மை என்ற வார்த்தைதானே அன்னை அவள் பாதம், நிழற்குடை எனும் ஒரு வார்த்தை அன்னை அவள் பார்வைகளே, மெய்ப்பொருள் எனும் ஒரு வார்த்தை அன்னை அவள் சிந்தனையே. வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு வார்த்தை, வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு வார்த்தை, அதில் என்றும் அன்னையருள் தினம் நன்மை செய்கிறதே, அதில் என்றும் அன்னையருள் தினம் நன்மை செய்கிறதே. அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் திரிகிறதே. அழகு எனும் வார்த்தையிலே அன்னை நெஞ்சம் இருக்கிறதே, இனிமை எனும் வார்த்தையிலே அன்னை முகம் தோன்றுதே. வசந்தம் எனும் வார்த்தையிலே அன்னை நடை உள்ளதே, மௌனம் என்ற வார்த்தை அன்னை அவள் வாய்மொழியே, தியானம் என்ற வார்த்தை அன்னை அவள் பொன்மொழியே. அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் திரிகிறது. மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம், பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ தேனோடையில் நீராடலோ, பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனே ஆனந்தம் காணும் அல்லவோ. ஏழம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம். நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ, அசையும் நகரும் படகின் இடையே அது கிள்ளாதோ. அலைகள் நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ, அசையும் நகரும் படகின் இடையே அது கிள்ளாதோ. நடனம் புரியும் அழகோ நளின கலையின் ரசமோ, விழிகளின் ஓரம் வரைகின்ற கோலம், கவிதைகள் பாடும் தென்றலோ, சுவை மிகுந்தாகம் அல்லவோ. இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம்.
மலரின் இனிய மனமும் மானம் அள்ளாதோ உணரும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ உதிரும் மலரின் இனிய மனமும் மானம் அள்ளாதோ உணரும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ இசையில் பெருகும் நிறைவோ இளமை பருகும் உறவோ மழை தரும் மேகம் தொடுவதைப் போலே அனுபவம் தேடும் நெஞ்சமே சுகம் பெறும் வேகம் அல்லவோ ஏலம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ தேனோடையில் நீராடலோ பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனி ஆனந்தம் காணும் அல்லவோ இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் ஜூனியர் 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 இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய் இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய் கரையினில் ஆடும் நாணலே நீ கரையினில் ஆடும் நாணலே நீ நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய் சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாதோ சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ ஜூனியர் 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 இருமனம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் ஜீவம் பார்க்க கூடாது. No, it's bad. பாவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது.
ஜூனியர் 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 இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். Love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். அடைஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ? It's highly idiotic. Too fast, only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு, குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு, முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ? முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ? இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே, கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே, கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. வேட்டக்காரன் பல பேரை விழுங்கு விட்ட புலியடா, அது விழுந்ததுன்னா பிடிச்சதுன்னா மனுஷனெல்லாம் எலியடா. புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே, கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே, கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. பல்ல காட்டி
இழிப்பதில்லை கொல்லிமலை வெங்க அது பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்க பல்ல காட்டி இழிப்பதில்லை கொல்லிமலை வெங்க அது பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்கே கல்லிலையும் நாருரிக்கும் துணிவிருந்தால் பாரு கல்லிலையும் நாருரிக்கும் துணிவிருந்தால் பாரு உன் கத்தியையும் கடிச்சு போடும் பொம்பள நீ யாரு பொம்பள நீ யாரு புலி வருகுது சிங்கார பொண்ணு வரு சேலைய கட்டி அந்த சிறுத்த புலிக்கு ஒரு வேலைய கட்டி சிங்கார பொண்ணு வரு சேலைய கட்டி அந்த சிறுத்த புலிக்கு ஒரு வேலைய கட்டி தன்மானம் காக்க வந்தா தங்க கட்டி புலி தப்பிக்காக விடமாட்டா சித்திர குட்டி புலி தப்பிக்காக விடமாட்டா சித்திர குட்டி புலி வருகிறது எப்படியும் பார்த்துக்குவேன் ரெண்டுலையும் ஒண்ணு கையெடுத்ததெல்லாம் நான் முடிப்பேன் எல்லையிலே நின்னு எப்படியும் பார்த்துக்குவேன் ரெண்டுலையும் ஒண்ணு கையெடுத்ததெல்லாம் நான் முடிப்பேன் எல்லையிலே நின்னு எனக்கு உனக்கு ஆச்சு இது முடிஞ்சு போச்சு எனக்கு உனக்கு ஆச்சு இது முடிஞ்சு போச்சு அடி கணல் பறக்குது மூச்சு இது கடைசியான பேச்சு அடி கணல் பறக்குது மூச்சு இது கடைசியான பேச்சு புலி வருகுது புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே